ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பெண்கள் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பெண்கள் தொழில் செய்ய நாங்கள் ஆர்வமாக இருக்கோம், ஆனால் என்ன தொழில் செய்கிறதுனே எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. தொழில் பொறுத்தளவுக்கு நம்ம ஆக்சுவலாக வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணுவோங்க, இது எல்லாமே நம்மளால் பிஸ்னஸாக மாற்ற முடியும். ஸோ நீங்கள் வீட்டில் என்னென்னலாம் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ பெஸ்ட்டாக பண்ணுறது நிறைய பேருக்கு குக்கிங், அதுலேயே நிறைய பேர் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ். ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு தொழில் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஷேர் பண்ண போகிற இந்த பிஸ்னஸை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணலனாலும் பரவாயில்ல, யோசிச்சு பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குழம்பு கடை அப்படின்றது, ஸோ குழம்பு கடை அப்படின்றது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில் குழம்பு தேவை. அதாவது பேச்சுலராக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலி பர்சன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு குழம்பு அப்படின்றது. ஸோ குழம்பு கடைன்றது சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபேமஸாக பேசப்படுறது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே இந்த குழம்பு கடையை ஃபீமேல்ஸ் மட்டும் வச்சு சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க, வித் கொஞ்சம் மேல்ஸோட ஹெல்ப்போட. என்னென்னலாம் இந்த குழம்பு கடையில் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். வெஜிடேரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சாம்பார், வத்த குழம்பு, குருமா, அதே போல் பொரியலில் வெஜிடேரியன் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டது, காலிஃப்ளவர் போட்டது, மீல் மேக்கர் பொரியல், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் உங்களுக்கு வெஜிடேரியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வெஜிடேரியனா சிக்கன், மட்டன், இறால், மீன், இந்த மாதிரி எல்லாமே குழம்பு. ஸோ தனித்தனியாகவே வச்சு நிறைய பேர் சேலத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி குழம்பு கடை அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்பு கடை போடணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுன்றதை பாருங்கள். ஒரு சிலவங்க குக்கிங்கில் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் டிஷ்ஷஸும் செய்ய தெரியும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் உங்கள் ஊர் ஸ்பெஷல் உங்களுக்கு நல்லாவே செய்ய தெரியும். எல்லாமே செய்ய தெரியாது, ஆனால் எங்கள் ஊரில் பண்ணுற அந்த சட்டியில் வைக்கிற மீன் குழம்பு, இந்த மாதிரி செட்டிநாடு மசாலா சிக்கன் குழம்பு, இதெல்லாம் நல்லா செய்வேன். அந்த மாதிரி ஒரு 2-3 ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள், அதாவது 2 குழம்பு, உங்களுக்கு நல்ல ஸ்பெஷலாக தெரிஞ்ச 2 குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், அவ்வளோதான். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இதை நீங்கள் ப்ரமோட் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குழம்பு கடையை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். உங்கள் ஏரியாவில் எனக்கு சேல்ஸ் பண்ணுறது கஷ்டம், யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆன்லைனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்விக்கியில் எல்லாம் எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ப்ராப்பராக ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது 20 ரூபா குழம்பு கடை, இப்போ 20 ரூபா அப்படின்னா ஒரு குழம்பு 20 ரூபா, அதாவது 2 பர்சன் ஒரு குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்லாம். ரசம் 10 ரூபா, மோர் 10 ரூபா, இந்த மாதிரி ஒரு பொரியல் 10 ரூபா, அந்த மாதிரி குவான்டிட்டி 2 பேர் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் குவான்டிட்டியை பிரிக்கணும். இப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் வாங்குறாங்க குழம்பு, ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் அப்போ கணக்கு வச்சுக்கோங்க, 1000 ரூபா கிட்ட ஒரு வருமானம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த கடையை பொறுத்தளவுக்கு சேல்ஸ் ஆகும். 1000 ரூபா அப்படின்றது தாராளமாக நமக்கு போதும். நம்ம இந்த குழம்பு 2 வெரைட்டி ஆஃப் குழம்பு, ஒரு ரசம், மோர் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சாலிடாக 50% 500 ரூபா கிட்ட லாபம் இதுக்கு வரும். ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கடை இதோடய நின்றுடாதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெரைட்டிலேருந்து 50லேருந்து 100 போக ஆரம்பிக்கும். அதாவது நான்வெஜ் மட்டும், அதுக்கப்புறம் வெஜிடேரியன் மட்டும். குழம்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா வத்த குழம்பு, ரசம், மோர் ஒரு செட்டு வாங்குவாங்க, சாம்பார், ரசம், மோர் ஒரு செட்டு வாங்குவாங்க. உங்களுக்கு என்னென்னா நம்ம செட்டு அப்படின்றது தனித்தனி தான் ஈச். இப்போ 20 ரூபா இன்ட்டு 50 பேர் அப்படின்றது ஒரே குழம்பு தான் நான் சொன்னது, உங்களுக்கு 1000 ரூபா. ஸோ ஒரே குழம்பு 1000 ரூபா அப்படின்றத சில பேர் வாங்குவாங்க, சில பேர் ரசமும் சேர்த்து வாங்குவாங்க. அப்போது உங்களுக்கு 20 + ஒரு 10 30 ரூபா, மோர் சேர்த்து வாங்குவாங்க 40 ரூபா. ஸோ 40 × 50 நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா 2000 ரூபா, உங்களுக்கு அப்படியே டபுள் த அமௌண்ட். இப்படி தான் உங்களோட இன்கம் இதில் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்விக்கிலலாம் நம்ம பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி உங்களோட கம்பெனியை பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணோம் ஃப்ரீயாக அப்படின்றது நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஒரு FSI எடுத்துருங்க. FSI நம்ம டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறோனாலே ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே ஆகாது ஆன்லைனில். ஒரு FSI எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். வேறு எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. உங்களுடைய
பேன் கார்டு இருக்குது அப்படின்னா அதை வச்சு ஜஸ்ட் உங்களுக்கு கடைக்குன்னு ஒரு பேர் வச்சு அதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, ஃபுல்லாகவே உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. உங்களோட டிஷ் என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு அந்த டிஷ்ஷெல்லாம் வச்சு நல்லா அட்ராக்டிவாக, மீன் குழம்புனா மேலே அப்படியே மீன் மிதக்கிற மாதிரி, எண்ணெய் மிதக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நீங்கள் ஹோட்டல் மெனு கார்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து நீங்கள் எல்லா ஃபோட்டோஸும் வந்து அந்த வெப்சைட் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ அதில் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்லோட் பண்ணி விடுங்க. ஸோ அப்படி அப்லோட் பண்ணி விட்டதும் உங்களோட ரெஸ்டாரண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு காண்டாக்ட் பர்சன் யார், மெயில் ஐடி என்ன அப்படின்றத கேட்பாங்க. உங்களோட மெனு கார்டு கேட்பாங்க. மெனு கார்டு அப்படின்றது இப்போ வெஜிடேரியன்னா வத்த குழம்பு, சாம்பார், நம்ம ரசம், மோர், காரக்குழம்பு, குருமா, இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம்ல, பொட்டேட்டோ பொரியல், இதெல்லாம் சொல்லி அதோட ரேட்டு, அதோட இமேஜ் அது ஃபுல்லாக கொடுக்கணும். அதே மாதிரி நான் வெஜிடேரியனில் என்னெல்லாம் வெரைட்டி, என்னெல்லாம் ரேட்டு, அதோட இமேஜ் கொடுக்கணும். என்னெல்லாம் டைமில் நீங்கள் அவைலபிளாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வச்சுருப்பீங்க அப்படின்ற அந்த டைமிங்கும் நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நீங்கள் கிளியராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட சைட்டில் அது அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1 வீக்லேருந்து 10 days டைம் சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்து உங்களோட ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வித்தின் 5 to 7 kilometers ரேடியஸ் ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வரும்போது ஆர்டர் கம்மியாக தான் வரும். ஒரு 5 ஆர்டர் 10 ஆர்டர் அப்படி தான் ஒரு நாளைக்கு வந்து போக ஆரம்பிக்கும். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக பண்ணும்போது ஒரு 1 monthலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏர்னிங்ஸும் வரும். ஸோ யாராலையும் செய்ய முடியாத விஷயங்கள் இது கிடையாது. நிறைய பேர் பெண்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இன்கம் உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இந்த மாதிரியான பிஸ்னஸில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.